இன்னைக்கு இளவட்ட பைய சாமியாரே முண்டைக்கு குறி சொல்ல தெரியாது. அருவாலை ஏர் நின்றுக்கிட்டு ஊருக்கார கேட்குறா மழை எப்போ பாய் தெரிஞ்சா தானே சொல்லுவேன். அவனுக்கு தெரிஞ்சது ப்ரீபெய்டு 2020 கிரிக்கெட்டு கணேஷ் போயில பூலிப்பூ. அந்த மஜிராண்டி மையன் மேலே ஏறி நின்றுட்டு ஊரே ஆடுது. ஆடி கேட்குது மழை எப்போ பெய்யும். அவன் மழை கருப்புங்கிட்டே மழை கேட்குறியா அப்புறம் என்ன வானிலை ஆராய்ச்சி மேல்கிட்ட கேட்பாங்க. அப்படி இப்படின்னு காமன் நேரம் நெளிச்சுக்கிட்டு அடிச்சான் பாரு. இன்னும் 131 நாளில் மழை பெய்யும்டா. ஏன்னா அவன் ஆடுனது ஆடி மாதம். எப்படி ஆவணி போட்டாச்சுன்னா மழை பெஞ்சிடும். அடிச்சு விட்டு போயிட்டாங்க. இதுதான் வீம்புக்கு மாடோட்டி விருதுக்கு வேட்டையாடுவது. தெய்வம் இருக்கு. தெய்வத்தை முறைப்படி ஒரு மனதோடு எந்த தீய சிந்தனை இருக்கக்கூடாது. நிறைய பேர் மாலை ஓடுறிய கோயிலுக்கெல்லாம் ஆம்பளையாடலாம் மாலை ஓடும்போது எல்லா பழக்கத்தையும் விட்டுறணும். யார் விட்றா? சாமி வந்து மாலை ஓட்டா கணேஷ் கோயிலை ஏற்றுக்கிறோமா? சரக்கு அடிக்கக்கூடாதான், பொம்பளை வாட ஆகாதான். அப்புறம் எல்லாமே செய்யலாம் சாமி சொன்னிச்சாக்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி விடுச்சா முறியேன். மற்ற புயலெல்லாம் போட்டுக்கங்கடா. ஆமாம் கறியை மட்டும் திங்காதியே தண்ணி அடிக்காதியே வந்துருங்கடா சொன்னிச்சா. சரி ஆம்பளையை பற்றி இப்படி இருக்குன்னா பொம்பளை அதுக்கு மேலே காலி ஓம் சத்தியை நான் தான் சொன்னேன். 12 வண்டியை சாச்சிட்டாள் சக்காலத்தி மொழக. ஓம் சத்தி ஆத்தா வந்து துடியான தெய்வம் தான். இப்படி நல்லது சொல்லும் போது இதை கட் பண்ணிடுவாங்க. இன்ஸ்டாவில் என் தம்பியை பச்சை சாச்சது மட்டும் பப்பர பேன் போட்டு விட்ருவாங்க. ஓம் சத்திக்கு மாலை ஓடுற பொம்பளையால் இந்த ஊரில் போடுவீங்களா தான்? போட்டிங்கன்னா அடுத்த வருஷம் ட்ரெயினை சாச்சி விடுங்க. லேசா ட்ரெயினை சாச்சி விட்டு இல்லை ஏரோப்ளானை தீ பிடிக்க வச்சுருங்க. துடியான தெய்வம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பூரா துடியான தெய்வம். நான் குறை பேசவல்ல, வணங்குற தன்மைகள் மாறுது. வண்டி ஓட்டுற டிரைவர் யாரு? 18ஆம் படி கருப்பனுக்கு சமம். நம்மளை எல்லாம் பாதுகாப்பாக கொண்டு போய் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு திருப்பி வீடு வரைக்கும் கொண்டு வர்ற வாகன ஓட்டிகள் அத்தனை பேருமே கடவுளுக்கு சமம். நம்ம என்ன பண்ணுறோம்? கவனத்தை மாற்றுறோம். ஓம் சக்தி கோயிலுக்கு போகும்போது குத்தாட்டம் கட்டிப்பிடிடா ஆளுமா டோலுமா அந்த அதில் பிறந்த வந்தேமே கொலை அத்துட்டேன். யாருமே இல்லையாடா என்னடா முக்கா கிலோ தான்டா இருக்காங்க. ஆனால் நீங்கள் குத்தாட்டம் போடும் பொழுது ஓட்டுனுடைய கவனம் மாறும். அதனால தான் இந்த விபத்து நடக்கும். என அன்பு தாய்மார்கள் இந்த பகுதியில் இந்த கிராமத்தில் அதை செய்ய மாட்டார்கள். செய்கிற பெண்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வாக சொல்கிறேன். எந்த கோயிலுக்கு நீங்கள் போனாலும் வண்டிக்குள்ளே குத்தாட்டம் போடாத. இறங்கி கருவக்காட்டில் கூட ஆடிக்கிட்டு சேலைகளையே வரைஞ்சி கட்டிட்டு போ. இங்கெல்லாம் கரை எடுத்தீங்கள எல்லாரும் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒவ்வொரு வீடுகளாக சென்று பக்தியோடு இந்த பெரியவங்கள்லாம் இந்த விழா கமிட்டியாரருக்கு அவங்க பாதம் தொட்டு கும்பிட்றேன். சூப்பரியா விழா கமிட்டி அருமை. அப்படித்தான் இருக்கணும். அந்த மனவேதனையும் ஒரு விழாவை நடத்தக்கூடிய அந்த வழி யாருக்கு தெரியும்னா அந்த கிராமத்தில் உள்ள விழா கமிட்டிக்கும் அந்த முக்கியஸ்தருக்கு தான் தெரியும். ஒரு விழாவை கடைசி வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்தாத்தான் அந்த வழியை தீரும். வாழ்த்துக்கள் ப்ரோ, சூப்பர். இதில் இந்த கிளவியை எங்கள் ஊர் பக்கம்லாம் பேரன் வேலு குத்திட்டு போகிறேன் பாவம். அவன் வேலு போட்டு பார்த்தா 60 அடி வேலு போட்டு அவன் பாவம் வலியோடு ஆடி இப்படி போகிறேன் மெதுவாக. அவங்க அப்பத்தான் போக விடலை அவனை. கிளவி இந்தா அவன் சிம்டம்ஸ் காமிக்கிறேன். கிளவி அது அங்கனே ஆடுறாங்க. 2 நாள் ஆச்சு நகலில் 2 பேரும். அப்புறம் கிளவி கிருன்னு விழுந்து நீச்சல் தண்ணியை கொடுத்து வீட்டுக்கு தூக்கி போய் போட்டாங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறேங்க? அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, பள்ளிக்கூடம் போகிற தம்பி இங்கே வாங்க தம்பி. யாராவது ஒரு ஆள் மேடைக்கு வாங்க. டேய் வீரன் இருந்த தமிழகத்தில் அதுவும் செங்கர் கோயிலில் பயிர் போடக்கூடாதா? வாடா. என்ன தம்பி உள்ளே வரீங்களா? 2 போர்டு ஓட்டு போகலாம். ஏமா வர்றாரு வெண்ணமே. இங்கே வாடா. அங்கே அண்ணமே தானடா. உன் பேர் என்ன? அப்துல் கலாம் ஐயாவுடைய தாய் தந்த பெயர் என்ன? கோலை அத்துட்டியா பொலந்து ஓச்சு. ஒரு சின்ன பையன் கிரிக்கெட் விளையாடுறேன்னு அவன் எந்த டீமில் இருக்கேன்? 15 வயசு பையன். அவன் பேர் என்ன? போய் அங்கே போய் சூம்பு. அது தெரியும் மயிருக்கு, இது தெரியாது. ஒரே ஒரு விஷயம், இப்போ பிள்ளை லட்சணத்தை கண்டுபிடிச்சிட்டீங்களாத்தா? பெத்த தாய் தேப்பனுக்கு ஒன்று சொல்கிறேன். என் தம்பிகளெல்லாம் படித்து விட்டு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவோட நீங்கள் ஏதாவது சாதிக்கணும்டா. இப்போ நகைச்சுவைக்காக உன்னை கூப்பிடல. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா என்னடா செஞ்சார்? ராக்கெட் இல்லைப்பா, கிணத்து ஓடி வச்சார. வேறா ஒரே ஒரு தமிழனால தான் ஒட்டுமொத்த தமிழனுக்கும் பெருமை தெரியுமா? அவர் தான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அவர்
அக்னி என்ற ஒரு ஏவுகணையை கண்டுபிடித்தார். அகில உலகமே நடுங்கி கிடக்கு இந்த தமிழனை பார்த்து. அவர் தான் அப்துல் கலாம். அப்படி சொல்லி எங்கள் அப்பனை பாடுறான். மண்டையில் மசுறு இல்லாட்டாலும் உங்கள் வீரம் குறையலப்பா. பழைய சீமக்கரை வாட்டி. ஒவ்வொரு தாய் தகப்பனுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன். பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தவொடனே உங்கள் பிள்ளையை வீட்டு பாடம் படிக்க சொல்லுங்கள். அந்த பிள்ளைகளை கண்காணித்திருந்தால் உங்கள் பிள்ளை உங்களுக்கு. நம்ம பிள்ளை போய் செல்ல நோண்டிக்கிட்டு இருக்கேன்னா அதை ஆம்பளை பையெல்லாம் கிறிசு கட்ட வயலுங்க. காலேஜ் படிக்கிறேன் உட்காந்து மொட்டை மாடியில் பாட்டு கேட்டுக்கிறேன். உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்கே போச்சு, அவங்க அப்பத்தா விட்டு போச்சு, என்ன ஐயோ இல்லை இல்லை நகைச்சுவைக்கு அல்ல, படிக்க வேண்டும். கள்ளிசேரி கிராமம், கள்ளிசேரி கிராமம் எங்கள் ஊர் 5 வீடு தான். ஆனால் அந்த 5 வீடும் இதுவரைக்கும் எங்கள் ஊரில் ஒரு ரோடு கூட கிடையாது. அந்த கம்மா வழியாத்தான், அந்த கரை வழியாத்தான் போனோம். ஆனால் அந்த கள்ளிசேரி கிராமம் இன்னைக்கு அகில உலகத்துக்கே தெரிய வைத்தவன் இந்த எம்கேஆர். ஏதாவது ஒன்று சாதிக்க நான் உரிமையோடு பேசுபவன். எத்தனையோ பப்பனை பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் வேற திறமை, அவளுக்கு ஒரு திறமை, அவர்களெல்லாம் திறமைசாலி தான். ஆனால் என்னையை பொறுத்தளவு என்னன்னா, உரிமையை விட்டு கொடுக்க மாட்டேன். பூராமே எங்கள் அண்ணன் தம்பி, எங்கள் அக்கா தங்கச்சி, பூராமே பிறந்த வயிறு தாண்டா வேற, இருக்கிற ஊர்தே வேற. தமிழன் உடம்புல ஓடுற ரத்தமும் சிகப்பு, அவன் பாசத்துக்கு இணை எதுவுமே கிடையாது தமிழன். என் அன்பு தம்பிகள் எல்லாம் இங்கே ட்ரம் செட்டு வாச்சாங்க. அந்த தம்பிகள் எல்லாம் திண்டுக்கல்லிலிருந்து இங்கே வந்து தன்னுடைய திறமை காமித்து எல்லாமே ஒரு சான் வயிற்றுக்காக அத்தனை கலையும் ஆள வேண்டும். வாழ்த்துக்களை என் அன்பு தம்பிகளே. நல்லா இருக்கும். அறிவு சார்ந்த பிள்ளை, சூரிய வம்சி. ஆளு பார்த்தா உள்ள கிடக்க பப்புளு மாதிரி இருக்கேன். ஆனால் அவனால் ஓட முடியாது. ஓடாமல் 2 அடிப்பேன், 4 6ன்னு அடிப்பேன். அவன் 15 வயசில் பெத்ததா உனக்கு பங்களா கட்டுறான்டா. அவன் தான்டா அப்படி சாதிக்கணும்டா. நீங்கள்லாம் இவங்க என்ன பூரா கரண்ட் அடித்த மாதிரி உட்காந்துருக்காங்க. அவங்க நினைக்கிறாங்க இந்த கண்டாளி மையம் முன்னாடி எதுக்குடா வந்து உட்காந்தோம்னு இப்போ நினைக்கிறாங்க. காலையில் இருக்கிற சங்கத்திலே ஒரு கிறிசு கட்ட பப்புன்னு யாருன்னா எம்கேஆர் தான். அடுத்த வருஷம் இந்த ஊருக்கு வருவேன், இந்த புண்ணிய பூமிக்கு நாடகத்துக்கு வருவேன். நீங்கள் எல்லாம் பரீட்சையில் அந்த செவத்தை நினைக்கிறேன். என்னடா என்னையே பார்த்து பார்த்து பேசுகிறானே, எங்கள் அப்பா வேற நினச்சி அடிப்பார், ஏய் விட்டு போயிடாம போல. ஆனால் எங்கள் அண்ணன் மயன்தான், அவன் அறிவுசாலி தான். ஆனால் திடீர்னு கேட்கும்போது எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் அதை சொல்ல முடியாது. வாழ்த்துக்கள் என் தம்பி, நீ சூப்பரா. தூக்கத்தில் நல்லா தூங்கிட்டு இருக்கவனை போய் எழுப்பிக்கிட்டு திருக்கு கருவாடு கிலோ எவ்வளோன்னா என்ன நினைப்பேன், திருக்கு கருவாடா. ஆனால் என் தாய்மார்களுக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. 10 மாதம் சுமந்து ஈரம்பு கடிக்காம தாம் பிள்ளை கருவா குஞ்சு மாதிரி இருந்தாலும் உலகத்திலே நீதாண்டா அழகுன்னு சொல்லி வளர்க்கக்கூடிய ஒரு ஜீவன்னா உலகத்தில் பெத்த தாயை தவிர யாருமே கிடையாது. அம்மாதான். அதுங்க நினைக்குது, நீ அப்படி சொல்கிற, என் மையெல்லாம் என்னை மொத்தமானு வயிறானப்பா. போன வாரம் தண்ணியை போட்டு வந்து உலக்கையில் அடிச்சுட்டேன், குறுக்கு கடுகடுன்னு இருக்கு. புத்தூர் கட்டிய பாண்டியை போய் பார்க்கலாமுன்னா அவனை உள்ளே ஒழிச்சு போட்டேன். புத்தூர்கட்டு பாண்டி சிவகங்கை மாவட்டம் சிங்கம் முன்னாடி புத்தூர்கட்டு பாண்டி. அருமை மக்களே, உனக்கு எத்தனை நாளையா நடக்க முடியாது? 7 வருஷமாயா, காலை எப்படித்தான் வைப்பேன், இப்போ நல்லா வையா அப்படின்னு சொன்னார். போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு. ஆனால் போலீஸ் பிடிச்சிட்டு போகும்போது கூட எங்கள் அண்ணன் புத்தூர்கட்டு பாண்டி என்ன ஒரு வார்த்தை சொன்னிச்சு, உங்களுக்கெல்லாம் நல்லது தான்ற இல்லையே கொட்டு வர. இதுல இருந்து என்ன தெரியுது, நல்லது செய்பவன் இந்த உலகத்திலே அதிக நாள் வாழ மாட்டான். அதனால தான் இறந்தார் ஒரு மாமனிதர், கேப்டன் விஜயகாந்த் ஐயா. என்னுடைய காரில் பார்த்தீங்கன்னா இந்த அகில உலகத்தில் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நாங்களும் எத்தனையோ பேர் கொடி கட்டி காரில் பார்த்துருக்கோம். எம்கேஆர் மாதிரி ஒரு அறிவாளி யாரும் கிடையாது. ஒரு பக்கம் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா புகைப்படம் பதித்திருக்கும், ஒரு பக்கம் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவுடைய புகைப்படம் பதித்திருக்கும். ஏன், இது பேருக்காக இல்லை, எனக்கு பிடித்த 2 நல்ல மனிதர்கள், அவர்களை நான் நேசிக்கிறேன். ஈரானும் அமெரிக்காவும் சண்டை ஓட்டு பாஞ்சிட்டு கிடக்காங்க. கடைசியில் நட்டப்பட்டது அமெரிக்கா நாடுதான். எத்தனை லட்சம் கோடியை கொண்டு போய் குண்டை போட்டேன். ஆனால் அத்தனை நாடுகளும் பயப்படுதுன்னா யாருக்காக? எனக்காக கிடையாது. நான் ஜெய்வ நாடா வைக்கிறேன், யாரா நான் என்னத்தை நக்கினேன் என்னப்பா யானை இப்போ முடியலை பாய். எலி செஞ்சதில் கப்பலிங் புண்ணாயிருச்சு. அவனை இல்லை, அவனை என்ன யானை கதை. இந்த இங்கே எங்கள் அன்னைங்கள்லாம் இருக்காங்க, எங்கள் அன்னைங்களுக்கு தான் தெரியும். அந்த காலத்தில் நம்ம அப்பாலாம் எப்படி முடிவெட்ட சொல்லுவார், சலூன் கடைக்காரை கூட்டு வந்து
இங்கே வரப்பா ஒட்டை செம்புரியாட்டு வெட்டுதேன் எங்களுக்கெல்லாம். கரிச்சுன்னு பார்த்தா எல்லாரும் ஒரே மண்டையத்தான் தெரிவாங்க திருவிழாவில். இப்போ இவங்க மண்டையை பாரு, பூரா ஒவ்வொருத்தையும் இந்த அவெல்லாம் கொடைக்காலன், இந்த இவன் பாரு செம்புரியாட்டு புழுக்கையை மொத்த கொட்டணும் மாதிரி. ஆனால் இந்த வயதிலையும் உழைத்து வாழக்கூடிய அந்த ஐயா வணங்குறேன். என்னுடைய தீவிர நண்பன். சுக்கு காப்பி விற்கிற கூட்டம் அதிகமாக இருக்குது, கரம்பையை கலந்துரு. நீ தண்ணியை கலக்கக்கூடாது, தலை விதரை அத்துப்புருவேன். ஆனால் வயசான காலத்துலேயும் இந்த இரவு நேரத்தில் இந்த மாதிரி ஒரு உழைக்கிறாருன்னா பெத்த பிள்ளைகளை கவனத்திற்காக சொல்கிறேன். உலகத்தில் 50 வயது ஆகிவிட்டால் பெத்ததாய் தப்பனுக்கு ஓய்வு கொடுத்து அவர்களை கண்கலங்காமல் பார்த்துக்கிறவன் தான்டா உண்மையான பிள்ளை. நான் இருக்கேன், உள்ளவா ஒரு பிள்ளைய கட்டி வைக்கிறேன் கிடையாது திரி. ஒரு பாட்டு பாடுவான். தென்பாண்டி ராமன் நாடு நானு பிறந்தது, பப்புனு எம்கேஆர் பிறந்தது, சிவகங்கையா தங்கம் பிறந்தது ராமநாடு, ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சிங்கம் பிறந்தது ராமநாடு. சாங் ஸ்டார்டிங். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பாண்டி ராமநாடு அந்த தேசக்குல அப்துல் கலாம். ஏதன் பாண்டி ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம். எந்த ஊரு அவர் சொந்த ஊரு, அட இருக்கிறாரு அட பேக்கரும் அவர் தான் அப்துல் கலாம். சந்துரு பாண்டி ராமேஸ்வரம் அட தெய்வச்சுடர் அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அனோ ஆட்டலையே உடைத்து காட்டி ஐயா, அக்கினி சிறை எடுத்து 6 மாட்களையே உணர்த்தி காட்டி வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாஜமிகு நம்மள்களா. எதன் பாண்டி பாண்டி அங்க பாண்டி எங்க பாண்டி எந்த பாண்டி எந்த பாண்டி யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? நம்ம தென் பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வ சுடர் அப்துல் கலாம். பள்ளி சொல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இறந்தவரா சிவூர் வந்தனா. பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருப்பவரா. பரியமைய சிவகுரு வந்துட்டானா. பள்ளி சொல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இறந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா, இருக்கிற கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் பாலு. பின் என்றால் பாமர மக்களுக்கு தெரியாது, சொல்லை மாற்றி பாடுங்கள் எம்கேஆர். வானத்தில கனகே வீணா தமிழக மண் மீது புகழ்ந்து வீணா. வானத்தில தலையேறினார் தமிழக மண் மீது புகழுகிறார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா. எதன் பாண்டி பாண்டி ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்காரு பேக்கரும்பா வைக்கரும்பா. அவர்தான் அப்துல் கலாம். இந்த உலகம் உள்ளவர அந்த தங்க மக அப்துல் கலாம் புகழ் மட்டும் இந்த உலகம் உள்ளவரை இந்தியாவில் உள்ள அத்தனை மக்கள் மறந்தாலும் என் உயிர் தமிழர் மட்டும் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை மறக்க மாட்டோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ், ஓங்குக ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா புகழ். இதுல ஒரு 30 பேரையும் தமிழ்நாடு, அங்கிட்டு இருக்க பொம்பளை எல்லாம் கேரளா வாத்தா கை தட்டுங்க, வாடா தங்கம். உண்மையான சாராம்சம் புரியும். அது யாருக்கு தெரியுது? சில பேர்லாம் பெட்டிக்கார முதுகுல 300 பேர் ஏறுவேன், நம்ம பெட்டி வாசிக்கிற மாதிரி. நேற்றுலாம் கெச்சு பூச்சின்னு ஏறி நாடகத்தை கெடுத்து விட்டாங்க. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா புகழை மேடை மேடைக்கு பாடுகின்ற பொழுது தமிழன் என்ற ஒரு உணர்வு பெருகி கொண்டே இருக்கிறது. அதுக்காகத்தான் பாடு. நீங்கள் எல்லாருமே கைதட்டலாம். ஏன்னா அவர் தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு தமிழன் இல்லையா?
நாட்டில் எந்தெந்த மாநிலத்தில் இந்த கிரிக்கெட்டில் விளையாண்டேன், பேர் என்னடா சேட்டேன், சூரிய மயிரை புடுங்கினவன் அவன் இல்லைப்பா, சாம்சன், சஞ்சு சாம்சன். சஞ்சு சாம்சன் இந்தியாவுக்காக கிரிக்கெட் விளையாடும் போது அதை மலையாளத்தில் உள்ள கேரளா மக்கள் பூராம் அவரை தூக்கி கொண்டாடுது. பார்த்தீங்களா? அப்போ நம்ம ஏன் கொண்டாடக்கூடாது? ஏபிஜே அப்துல் கலாம் கைதட்டலாம். இந்த அங்கே இருக்க பொம்பளை ஆளுக்கெல்லாம் யாருன்னே தெரியல. என்ன பிச்சை பிச்சைன்றானே, அவர் என்ன திருவிழா ஆட்டியாவாரியா சொல்கிறானான்னு கேட்குது. அது ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர். எங்கள் ஐயா எங்கள் அப்பத்தா காலத்தோட ஆரோக்கியமான உணவுகள் முடிந்து விட்டது தான் சொல்கிறேன். உண்மை. மண்பானைகளை சமைச்சிச்சு எங்கள் அப்பத்தா. அது வேறு பட்டுக்கிழவி. பட்டுக்கிழவி பட்டும் திறந்தில்ல கண்டாளி மகன். இன்னைக்கு என்ன பொம்பளையால் பிள்ளை வைக்குது? 2 பிள்ளை 3 பிள்ளை. இந்த தெரியாம பாரு, 2 கிலோவில் கீரி பூச்சி மாதிரி. அப்பெல்லாம் பிள்ளை வத்துச்சுன்னா கிளவி பிள்ளை வைக்க முடியாது. பிள்ளை வத்து மாட்டு வண்டியில் ஏற்றிட்டு வருவாங்க. மாடு நாக்கெல்லாம் வெளியே தள்ளும். அதை பத்திர கிழமை மாட்டை வைவேன். கண்டாரில் என்ன நெலிக்கிற வாழெல்லாம் கடிப்பாங்க. மாடு பெத்த தாயும் பிள்ளையும் கொண்டு வரதுக்கே மாடு சிரமப்படும். மாடு கழிஞ்சிடும். வாழை போட்டு கடிப்பேன். நிறையா போகாத மாட்டை சில பேர் கொட்டையெல்லாம் விழுந்து கடிப்பாங்க. மாடு முக்கிக்கிட்டு போகும். பிள்ளைய வந்து தூக்கி போடுவாங்க. கட்லா கண்ட மாதிரி இருப்பாங்க. அம்மோ, நம்ம பப்புளு மாதிரியே கிடப்பேன். அவங்க ஆத்தா தூக்கி பால் கொடுக்கும்போது குறுக்கு ஒடிஞ்சு போகும். பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து எம்மானு பாலுக்கு முட்டுமே அவங்க ஆத்தாவை சீமக்கரோவில் உடச்சி தள்ளி அரைச்சு. இன்னைக்கு பிள்ளை பெற்று தூக்கிட்டு வருது. ஊரே நிற்கிது ஒரு கிராமத்தில் ஆலாத்தியோட. அவள் கருப்புவன் பிள்ளை வத்திருக்காளாம் பெரிய ஆஸ்பத்திரியில். வாங்கடி பார்ப்போம்னு ஊரில் வந்து ஏசி காரில் இறங்குறாங்க. பிள்ளையை காணாம். ஒரு பொம்பளை ஊரம் கேட்குது, எங்கே உன் மையன்? இருங்க மணிப்பரசுக்குள்ளே இருக்கேன், பத்திரமா இருக்கேன். பார்த்தா நகைக்கடை மணிப்பரசுக்குள்ளே திறந்து காட்டுது. இந்த அம்புட்டுக்கானா ஊரே அரண்டு கருவில் விழுந்து ஓடி கீரி பூச்சி நினைச்சு. இதற்கெல்லாம் என்ன காரணம்? ஊட்டச்சத்து முக்கியம். கர்ப்பிணி பெண்கள் நீங்க எப்படி வேலை செய்தீர்களோ குழந்தை பிறந்த வரைக்கும் அதே வேலையை தொடர்ந்து செய்ய வேண்டும். அன்றைய தினம் கர்ப்பிணி பொம்பளை கூட எங்கள் அப்பாத்தாலாம் 8 மாதம் இருக்கும்போது அம்மியில் ஓட்டு அரைச்சிக்கிட்டு இருக்குமா மசாலை. கரைச்சி பிடிச்சா முன்னாடி போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்கும். பின்னாடி எங்கள் ஐயா அரைச்சிக்கிட்டு இருப்பார். அவர் மாட்டுக்கு காண வந்திருக்கான். தம்பி அது இல்லைடா, ஆனால் எதுக்கு எடுத்தாலும் என் தம்பியை ஏவி விட்டுருவாங்க. எங்கள் அப்பத்தா முன்னாடி மசாலா அரைக்கும், எங்கள் ஐயா பின்னாடி மாட்டுக்கு காண வந்திருக்கேன். அதுக்கு மருந்து அரைப்பார். அவங்க பேக் சாட்னு நினச்சிட்டாங்க. இருடா இறை, எவனாவது உலகத்தில் அறிவாளி எவனாவது நான் சொல்கிற கதையை நம்புவானடா? யானையை எலி செஞ்சிச்சு நம்புவாங்களாடா? ஆனால் நம்ப வச்சுருக்கேன். இப்போ யானை கதை சொல்ல முடியாது. ஏன்னா அந்த யானை திருவிழாவில் தான் வளகா போட்டு படுக்க வச்சு. அந்த எலிக்கு பிள்ளை வரக்க போதுடா. எல்லாரும் நம்ம புளிச்சோறு கட்டிட்டு போனோம். பெண்களுக்கு ஏன் சொல்கிறேன்? அம்மியில் அரைங்க. அன்னைக்கெல்லாம் செங்கர் கோயிலில் ஞாபகம் இருக்கும். எங்கள் அன்னைங்களுக்கெல்லாம் எங்கள் அப்பைங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும். ஊருக்கு ஒரே ஒரு உரல் தான் இருந்துச்சா நம்ம ஊரில்? செங்கர் கோயில் இருந்துச்சுன்னா அண்ணே இருந்துச்சானே எல்லாம் எனக்கு கிருநீர் இருக்கே. வெளியூரா நீங்கள்? உள்ளூர் யாருப்பா? ஒரே உரல் இருக்கும். அந்த உரலை வந்து தீபாவளிக்கு பொங்கலுக்கு ஆடி 18ஆம் பிறகு தான் அலசுவாங்க. அதில் கோழி உரம் பேண்டு கிடக்கும். அன்னைக்கு அதில் அரிசியை போட்டு ஆட்டும் போது பார்க்கணும். டேஸ்ட் மைத்த பிடுங்க. அங்கே தாண்டா பல குடும்பத்தை ஜோடியை முடிக்கிறது. அது தள்ளுறதுக்கு ஒரு மேடை இருப்பாங்க. இவங்க அரிசி ஆட்டும் போது அவங்க தள்ளணும், அவங்க ஆட்டும் போது இவங்க தள்ளணும். இல்லைன்னா 2 முண்டையில் போய் மடப்புறம் காலி கோயிலில் காசை வெட்டி போட்டு அதில் கேளு. அதில் ஒரு சத்தம் கேட்கும் உரல் சுத்தம் போதே. எஸ் 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 அப்படி ஒரு சுற்றிட்டு கிளவி அப்படி பேச. உனக்கு விஷயம் தெரியுமா? பூச்செண்டு வீட்டில் எவனா நைட்டு 2 மணிக்கு குதிக்கிறான். உடனே இவங்க அப்படி தள்ளி விட்டுக்கிட்டு, உனக்கு தெரியுமா அழகர் வீட்டில் 2 பேர் ஓடினாங்களாம். மாவலி 60 இவங்க வீட்டில் மாவு விழுந்துடும். இன்னைக்கு பூரா பொம்பளையெல்லாம் அகராதிக்கு மாவாட்டுது. 2 விடி ஆட்டுற கிரைண்டரில் போய் ஒரே நேரத்தில் ஆட்டிடுவோம்னு 15 விடியை கொட்டி அந்த கல் சுத்த முடியாமல் பெல்ட்டில் அந்து முகட்டில் பிடிங்கி அடித்து புரிச்ச விதறக்கலாம். ஐயோ கொடுமை. இன்னைக்கு எல்லாமே மாறிவிட்ட தம்பி. பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. லேச ஊதியை போட்டேன்னா 3 நாளைக்கு ஒன்றுக்கு இருக்க மாட்டேப்பான். அணத்துக்கிட்டே தெரியும். பேசாமறா. என்ன யானை கதை ஆய் வருதா? காலி பப்புளுக்கு பிறந்தவனா இருப்பேன் போலடா.
அறிவு சார்ந்த விஷயங்களை சொல்றேன். என் அன்பு தம்பிகள் எல்லாம் ஒரே ஒரு விஷயத்தை சிந்திக்கணும். எனக்கு அரே நான் என்னென்னமோ நினைச்சு வருவேன்டா, கடைசியில் என்னைக்கு இவங்க எரிக்க போறாங்க தெரியல மனநே ஊற்றி. யானை கதையை நீங்கள் சொல்றிய, நிறைய ஆசிரியர் பிறந்தவங்க எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, எம்கேஆர் இந்த யானை கதையை விட்டுருங்க. ஒரு டீச்சர்கிட்ட போய் 3வது படிக்கிறவங்க கேட்டிருக்கேன், ஏன் டீச்சர் யானை எலி இது பண்ணுச்சுல கன்சியூவ் ஆயிருமா? அந்த டீச்சர் லீவ் போட்டுட்டு கொடைக்கானல போயிடுச்சு யோசிக்கிறதுக்கு. எத்தனையோ நாடகம் நடக்கும், அந்த நாடகமெல்லாம் நீங்கள் எல்லாம் போய் பார்த்துருப்பீங்க. அந்த நாடகத்தில் இத்தனை சவுண்டு வராது, போய் பார்த்துட்டு துண்டை உதறிட்டு ஒரு சுக்கு காப்பியை குடிச்சு விட்டு குசி விட்டு போயிடுவாங்க. ஆனால் ஏன் நாடகத்தில் இந்த அன்னைக்கெல்லாம் ஒரு ஆள் ஓடியாந்து திக்குன்னு, என்னடா நீ பப்புன்னு சட்டையை பிடிச்சிட்டியா, சட்டையை பிடிச்சி டப்புன்னு ஒரு அரை வட்டி எதுக்கு அடிச்சினேன், பொட்டாட்டியை காணாமடான்ட்டேன். சரின்னு ஊரே தேடுறாங்க, என்ன அவளை காணாமல பொண்டாட்டியை காணாமல தேடி பார்த்தா இவன் முண்டை போதில் இங்கே வந்துட்டேன், வீட்டில் பொண்டாட்டி படுத்து கிடக்கு. இந்த சைடில் நிற்கிற ஆள் பேசிட்டே இருந்தீங்கன்னா அவ்வளோதாப்பா, அமைதியா இருங்க. விழா கமிட்டி நீங்கள் பேசாமல் இருங்க. ஏன் தம்பி எங்கள் அண்ணனை நான் சொன்னால் கேட்பீங்கல்ல. லவ்யூன்னே உன்னை காதலிக்கிறேன், பொம்பளை கிடைக்காம திடுறாங்க அவங்க. இல்லை முதல்லாம் ஊர் ஊராக போய் மாட்டை காணா, ஆடு கிடக்கா மாடு கிடக்கா வியாபாரத்துக்கு தேடி போவாங்க. இன்றைக்கி ஊர் ஊராக ஆட்டோ எடுத்துக்கிட்டு பொண்ணு தேடி போகிறாங்க. போய் ஒவ்வொரு வீடாக தட்டி கேட்குறேன், ஏக்கா எதுவும் பொண்ணு கிடைக்குமாக்கா? உடனே அந்த அக்கா, மாப்பிள்ளைக்கு வயசு என்ன? 38 பிறக்குதுக்கா. உடனே அது சொல்லுது, 43 ஒரு பிள்ளை இருக்குதா, கட்டிட்டு போறியா? உடனே இவன் கேட்குறேன், எப்படிக்கா 2 உள்ள தாயா 3 உள்ள தாயாக்கா? 5 உள்ள தாய். சரிக்கா, சுடு தண்ணி கொதிக்க வச்சா போதும். ஒரே ஒரு விஷயம், தமிழகம் இந்த இவெல்லாம் அனுபவப்பட்டிருப்பேன் போல. அன்னைக்கெல்லாம் கல்யாணம் பண்ணுறது எல்லாருமே தவறான விஷயம் நினைக்கிறீங்க. இந்த கல்யாணம் எதுக்கு செய்கிறாங்கன்னா, சிலப்பு விக்ஸ் மிட்டாய் என்ன பிரச்சனை பேமேனே அது இல்லடா. அடே நம்ம ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், நம்மளுடைய பாட்டன் கல்யாணம் பண்ணலை என்றால் நம்ம ஐயா கிடச்சிருக்க மாட்டார். ஐயா கல்யாணம் பண்ணாட்டா நம்ம அப்பா கிடச்சிருக்க மாட்டார். நம்ம அப்பா கல்யாணம் பண்ணா நம்ம அந்த பூலோகத்துக்கு வந்திருக்க முடியாது. வாரிசுகளை உருவாக்குறது தான் கல்யாணம். ஏலே அவன் மோட்டர் கம்பெனியில் வேலை பார்ப்பானடா ஓசுன்றியா. ஆனால் இதில் எனக்கு என்ன தெரியுமா சந்தோஷம், என்னுடைய தம்பிகள் தான் என்னை உலகத்துக்கு தெரிய வைத்தவர்கள். நான் பெரிய ஆள் இல்லை, என் தம்பியை தான். எங்கள் அன்னைங்க பூரா எங்களுக்கு அறிவாளிகள். எங்கள் அன்னைங்க பூரா எங்களுக்கு பாதையை காட்டினவங்க. அந்த பாதையில் இப்படித்தான் நீ போகணும்னு என்னை கையை பிடிச்சி கூட்டு போனது என் தம்பிகள் தான். இடியப்பம் கிடையாது, பனியாரம் சுடுவாப்பா. அடுப்பு பத்த வைடா பப்புளு, சமசோய். இதில் தம்பி நீ சொல்கிற மாதிரி தான்டா, பஸ் ஸ்டாண்டில் விற்கிறாங்க, என்ன விற்கிறான்னு தெரியாது. சமோசோய் சமோசோய். அன்னைக்கு ஒருத்தன் முறுக்கி அவன் மற்ற நரம்பா இரம்பாக்க நரஞ்சபடிய கரப்பாக்க காக்காம போயல வாணி வடிஞ்சு அதை ஒரு பொம்பளை வாங்கிட்டு முறுக்க திண்டு விட்டியா பண்ணி சேப்பையெல்லாம். இந்த உலகத்திலே எல்லாமே கலப்படம், உளுந்த விட கலப்படம் இல்லை. இதில் இருக்கடா. இதில் சில பேர் அறிவாளியாக கேள்வி கேட்பாங்க, உளுந்த வடையில் எதுக்கு ஓட்ட ஓடுறாங்க? இது யாருக்காவது தெரியுமா? ஏன் உளுந்த வடையிலே ஓட்ட போடுறாங்க என்றால், அந்த உளுந்த வடை மெதுமெதுவாக இருப்பதுக்கு காரணம் அந்த ஓட்ட வழியாக அந்த எண்ணெயாகப்பட்டது நன்றாக குதித்து அது வெந்து விடுமா. அதற்காகத்தான் அன்னைக்கு பார்ட் டைம் போட்ட ஓட்டை இன்னைக்கு அத்தனை பேரும் போடுறோம். பருப்பு வடைக்கு ஏன் பருப்பு வடைனா, பருப்பை சேர்ப்பதுனா பருப்பு வடை எனப்படும். தம்பி என்னப்பா சரக்கு அடிச்ச? அப்போலேருந்து பார்த்த முண்டை சட்டி ஓடலடாவன் இந்தா பார்த்தல லேசா நம்ம கொண்டி மாதிரி கிடந்துச்சு. கதவு கொண்டியா அவன் குண்டி. அசிங்கப்பட்டான் அசோக் மயன். சாங் ஸ்டார்டிங் எக்கோய் பங்காளி கனகா.
எப்படி ஒரு 10 பேர் நாடகத்தை கட்டுறாங்க. இப்போ இவங்களை ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு வழி தான். லேடிஸ் வந்தோடனே ஆஃப் ஆயிடுவாங்க. அப்போத்தே ரொம்ப குதிச்சுட்டு வருவாங்க. ஐயோ அமைதியா இருவேன். ஸ்டாப் இட். ஆடு வச்சிருந்தேன், மாடுகள் வைத்திருந்தேன், தூய தமிழ். அழகு ரேசு மாட்டு வண்டி வச்சிருந்தேன், 10 ஏக்கர் நில வச்சிருந்தேன். பம்பு சட்டோட 15 ஏக்கரில் தென்னந்தோப்போட ஒரு தோப்பு வச்சிருந்தேன். பரிய வயல் சிவகுரு மாறி இருக்க இடம் நல்ல ரேட்டுக்கு போகுதுன்னு தேவகோட்டையிலிருந்து காரைக்குடி போகிற பைபாஸில் ஒரு 20 ஏக்கர் நிலம் வாங்கி போட்டு வச்சிருந்தேன். இளவட்ட பயலை செக்யூரிட்டியாக போட்டா லவர்கிட்ட வீடியோ கால் போய் இதை ஏன் இடம்னு சொல்லி அவளை கரெக்ட் பண்ணி டொங்காசு போட்டுருவேன்னு ஒரு 87 வயசு கிழவனை செக்யூரிட்டியாக போட்டு வச்சிருந்தேன். அவருக்கு 6500 சம்பளமும் ஒரே ஒரு கணேஷ் போல பாக்கெட்டு டெய்லி வாங்கி கொடுத்து வயற்கட்டில் படுத்தா அழுத்தும்னு சொல்கிறாரு. போட்டு இது பண்ணி கொச்சக்கயிறில் கட்டில் கட்டாமல் குசன் மெத்தையோட ஒரு கட்டில் கட்டி சிமெண்ட் அட்டையை போட்டு அவரை வேர்க்க விரும்புத்து கஞ்சிக்கு இல்லாமல் படுக்க போட்டு வச்சிருந்தேன். ஒருவேளை திடீர்னு பத்திரம் பதிய மாட்டாங்க, இடம் அப்படியே கடந்து போனா கடங்காரன் பூரா வீட்டு ஆலப்புழாக்கல்ல பேத்துருவேன்ட்டு 1 வயசா 2 வயசா வட்டிக்கு விட்டா படக்குன்னு பணக்காரன் ஆக முடியாதுன்னு திருவண்ணாமலையில் ஒரு ஆஃபீஸை போட்டு இளவட்ட பயில மேனேஜ்மெண்ட் பண்ண வச்சுருந்தா சொத்தையே எழுதி வாங்கிடுவேன்ட்டு ஒரு லேடிஸ் 16 வயசில் கம்ப்யூட்டரை போட்டு கடக்கடக்குன்னு அடுக்கி வச்சுருந்தேன். காரு 3 வச்சுருந்தேன். எல்லாம் இருக்குதுன்னு வீட்டுக்கு போனால் பொண்டாட்டி வாரத்தில் 7 நாள் விரதம்னு சொல்கிறா. நோ கப்ளிங், இங்கனுக்குள்ளே வச்சா காட்டி கொடுத்துருவாங்கன்னு அறந்தாங்கி பக்கத்தில் ஒரு லேடிஸை வச்சுருந்தேன். அண்ணே 2ன்னு சொன்னேன். என்னப்பா? 2ன்னு கேள்விப்பட்டேன். செருப்பு பிஞ்சு ஒன்று வச்சுருந்தேன். அட அத்தனையும் போச்சு. இதெல்லாம் எதில் போகும்னு தெரியுமா? எவ்வளோ பேர், எவ்வளோ சொத்து, எவ்வளோ நகைகள் இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்தினால எல்லாம் இழந்து கெட்ட மனிதன் ஆகிவிடும். அட அத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 1000 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடம் 10 பேரை வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு. குடிதான் வேணாமப்பா, குடும்பம் கட்டும் போகுமப்பா ஆண்டவா. குடிதா வேணாமப்பா, குடும்பம் கெட்டு போகுமப்பா. அப்பவே சொன்னாங்க, அதை யாரும் கேட்கல. விடுஞ்சா பொழுதடைஞ்சா தாஜ்மார்க்கு கடைய தேடி நடையா நடந்த நம்ம எண்ணி பார்க்கல, எண்ணி பார்க்கல. அண்டா குண்டா அவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு போட்டேன். பொண்டாட்டி கொலுச வாங்கி கூட்டு சேர்ந்து அடிச்சு போட்டேன். எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலும் தாண்டா வெந்தது. எல்லாமே முடிஞ்ச பின்னே பெத்ததாகுதே பெண் சொல்ல சொல்ல கேட்காம ஒரு விசேஷத்துக்கு போனா அங்கே என்ன சரக்கு கிடைக்குதோ கிடைச்சது வரைக்கும் நல்லதுன்னு வாங்கி குடிச்சு குடலும் தாண்டா வெந்தது. தினசரி வேலைக்கு போகாம யாரும் சொல்லையும் கேட்காம இந்த குடிதாண்டா உலகம், இதுக்கு மிஞ்சி எது இல்லைன்னு காலையில் 4 மணிக்கெல்லாம் பல்லு விளக்காம யாராரு குடிக்கிறீங்களோ அவங்களுக்கு பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 1000 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடம் 10 பேரை வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலை
வேலையாச்சு. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கும் போது மேல போறந்தோம் இருக்கிற விஷம் இதுடா இருக்க இருக்க கொள்ளுதடா அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல முதல்ல நானும் கேட்கல அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு பானையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு கட்டிங்கி சரக்குக்காக பல காலில் விழுந்ததுண்டு வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்தில் நமக்காக பிறந்து இந்த உலகத்தில் இப்படித்தாண்டா புழைக்கணும்னு சொல்லி கொடுத்து மறைந்த எங்களுடைய முப்பாட்டன் சொன்ன வார்த்தைகளை கள்ளிச்சேரி எம்கேஆர் மதிக்கிறேன். குடிச்சது போதும் அண்ணன் தம்பிகளா, இனிமேல் நம்மளெல்லாம் பிறக்க போறது கிடையாது. அடுத்த பிறவியில் இந்த கள்ளிச்சேரிக்காரன் பப்புனும் போட போறது கிடையாது. அடுத்த பிறவியில் நீங்களெல்லாம் அப்படி உட்காந்து நாடகம் பார்க்க போறது கிடையாது. இருக்கிற வரைக்கும் இன்னாரும் எந்த ஊரில் இப்படி வாழ்ந்துட்டு போனேன்ட்டு பேரு வாங்கிறதுக்கு ரொம்ப நாளாக அண்ணன் தம்பிகளாம். இந்த உலகத்தில் என்னைய மாதிரி குடிச்சவன் யாரும் கிடையாது. இன்னைக்கு உலகம் பூரா அந்த கோமாளியை ஒரு செல்ல பிள்ளையா பார்க்குறாங்கன்னா அதுக்கு நான் குடி விட்டது தான் காரணம். எங்கள் அண்ணன் தம்பிகளா, நான் மேடைக்கு பேரு வாங்கிறதுக்காக இந்த பாட்டை படிக்கலை. அண்ணன் தம்பிகளா, உங்கள் பாதம் தொட்டு கேட்குறேன். பெத்ததாக இப்போ என் மேலே வச்சிருந்த அன்பு பூராம் போச்சு. நான் குடிக்கும் போது சொந்த பந்தமெல்லாம் என்கிட்ட பேசாமல் நிறையா பேர் வீட்டை அடைச்சதுண்டு. கலிச்சேரிக்குள்ளே ஸ்கூட்டி போகும்போது குடியாரே வந்துட்டேன் கோமாளின்னு சொன்னதுண்டு. இன்னைக்கு என்னையை பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிறதுக்கு அளவுக்கு கொண்டு வந்தது இந்த குடியை விட்டதுனால தான். இன்னைக்கு தமிழே எம்கேஆர்னு உலகத்தில் உள்ள தமிழனுக்கு பூரா தெரியுது. குடியை எல்லாரும் விட்டுட்டு நாளையிலிருந்து நல்ல மனுஷனா இந்த ஊருக்கு நான் வந்ததுக்கு இந்த பாட்டை பாடின காரணத்தில் ஒரு 10 எங்கள் அண்ணன் தம்பி திருந்தனா அது புண்ணியம். இதில் பெரிய ஆள் ஊரா நினைப்பீங்க. பரவாயில்லப்பா, பப்புன்னு எத்தனை பேரை பார்த்துருக்கான். ஒரு கருத்துள்ள பாட்டை பாடுறேன், இவன் எந்த ஊருக்காரன்னு என்னை விசாரிப்பிய. லேசுவாசா கட்டிங்க போட்டு வந்தாள். இந்த மசுறு பாட்டை எதுக்கு படித்தேன்? அடிச்சுட்டு வந்த சரக்கு இறங்கி போச்சுன்னு என்னை கோத்தாங்கம்மான்னு வந்தாலும் மேடைக்கு 10 பேர்த்த திருத்ததுக்காக இந்த பாட்டை படிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 1000 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிரு 4 மரசு நெல்லு வச்சிரு நல்ல குடும்பத்து பேரை வச்சிருந்தேன். அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. கைதட்டின உறவுக்கெல்லாம் நன்றி. என்ன கருத்திலும் பொன்னரமலங்கக்கூடிய ஒரு புண்ணிய பூமியாம். சொன்ன சொல்லும் மாறாது சொல்வாக்கு தப்பாம இங்கே துடியா இருந்து கொண்டிருக்கிறாள் என் தாய் முத்துமாரியம்மன் கோவில். உண்மையிலேயே செங்கர் கோவில் இந்த கிராமமே ஒரு கோயில் என்று எத்தனையோ ஊருக்கு போயிருக்கேன். அந்த ஊரு தான் பேராக இருக்கும். இன்னைக்கு ஒரு ஊரே கோயிலாக இருக்குன்னா இந்த செங்கர் கோயில் கிராமத்தை வணங்குறேன். எம்கேஆர் நல்லா காசு கொடுத்த எவன் கண்ணு வட்டுச்சோ 201 ரூபாய்க்கு வட்டு. செங்கர் கோவில் காவனா பாஸ்கரன் நினைவாக ரூபாய் 201. எங்கள் அன்பு உறவுக்கு நன்றி. செங்கர் கோயில் கிராமத்திலே எழுந்து அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற நம்மளையெல்லாம் காத்து நோய் நொடியை தீர்த்து வருஷந்தோறும் விளைய வைத்து கொண்டிருக்கலாம் என் தாய் ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் முளைக்கொட்டு உற்சவத்தை முன்னிட்டு செங்கர் கோயில் கிராமத்தார்கள் ஒன்றுபட்டு ஒரு மனதோடு ஊரே ஒன்று சேர்ந்து எங்கள் ஆத்தா முத்துமாரியை வணங்கினாலும் வெளியூர்லேருந்து இந்த கிராமத்துக்கு நாங்களும் வருகிறோம் என்று வெளியூர்லேருந்து வருகிறந்த என்னுடைய அண்ணன் தம்பி அன்போடு ஆசையோடு நடக்கக்கூடிய நாடகம்
இந்த நாடகம் என்னன்னு தெரியாமே சில பேர் வந்திருப்பேன். பொம்பளை ஆளுக்கெல்லாம் இந்த நாடகம் தெரியாது. கதம்பம் பண்ணுறாங்களே 1000 முழம் கட்டிட்டு வந்து விற்பாங்களாம். கதம்ப நாடகம் என்றால் என்ன? 2 டான்ஸு 4 பப்புனும். அந்த 2 டான்ஸும் அடுத்தையும் பொண்டாட்டி தான் லேஸுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். 5 மணிக்கு சிவகங்களை விட்டுருவோம். புருஷன் அப்படியே கண்ணில் பொழுது 2 மணிக்கு பைக்கில் கொண்டு போயிடுவாங்க. நாங்கள் வண்டியில் ஒவ்வொருத்தையும் மூஞ்சியை ஆந்த வார்த்தை மாதிரி பார்த்துட்டு போயிடுவோம். சின்ன கருப்பு பெரிய கருப்பு இங்கே தீப்பந்தம் ஏந்தி சேவலை கடிப்பார்கள். அதெல்லாம் காட்சி நடக்கும். ஒரு ஊரில் அப்படித்தான் பெரிய கருப்பு ஆடும்போது ஒரு பையன் பந்தத்தை நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு பெரிய கருப்பு கவட்டுக்குள்ளேயே வச்சு விட்டேன். அதில் வெந்ததில் விறந்தவன் அவன். ஒரு வய என்கிட்ட இருக்கக்கூடாது. ஏன்னா என்னடா பூரா 5 கிலோ 6 கிலோ தானடா இருக்காங்க. பூரா செம்மண் அள்ளி தின்னுங்கடா. சின்ன கருப்பு பெரிய கருப்பு பேக்கருப்பு கிடையாது, கொல்லிமலை கருப்பு இங்கே ஆடுவாங்க. அதே மாதிரி விழா கமிட்டி கொண்டு சொல்கிறேன். ஒவ்வொரு சின்ன கருப்பு பெரிய கருப்பு பின்னாடி ஒரு 10 பேர் நிற்கணும். உசிலம்பட்டி பக்கம் அப்படித்தான். உசிலம்பட்டி பக்கம் அன்புக்கு மிஞ்சி எதுவும் கிடையாது. உசிலம்பட்டிக்காரவ பேச்சு தான் அப்படி இருக்கேன். என்னெல்லாம் கூப்பிட்றது அங்கிட்டு நல்லா இருக்கும். உசிலம்பட்டி பார்க்கலாம். எலை எல்லாம் எம்கேஆர் கோமாலியா போட்டச்சு யார் யாரா யார் அமுக்குடா அவளை நான் அமுக்கிட்டு செயலில் போக அவள் வாழை. அப்படித்தான் பெரிய கருப்பை என்ன சொன்னேன், பெரிய கருப்பை ஆடிட்டாரு உள்ளே தூக்கிட்டு வாங்கன்னேன். இவங்க போட்ட சரகுக்கு அவங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. போய் உள்ளே பூட்டி வச்சுட்டாங்க. அப்புறம் கதவை தட்டி அப்புறம் தூக்கிட்டு வந்தேன். அதோட இப்போ சின்ன கருப்பு போடாமல் நம்பிராஜன் போட்டு தருக்காங்க. பயப்படுறாங்க. கதம்பம் எக்கோ குறை கதம்பம் என்கின்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் அது விமர்சையாக நடைபெறும். நடிபுச வேந்தன் நடிபுச மன்னன் உங்கள விமான நட்சத்திரம் என் அன்பு தம்பி சின்னதுரை அவர்கள் பெரிய கருப்பாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அதனை தொடர்ந்து மணவை கார்த்திகேயன் அவர்கள் சின் கருப்பாக நடிக்க காத்துக் நகைச்சிய மன்னன் நகைச்சிய மாமணி. நான் ஒன்று சொல்லிக் கொடுத்தா அகராதி மயிருக்கு அவன் ஒன்று நடிப்பான். நான் தூக்கி வளர்த்த புதுரு என்னுடைய அக்கா மகன் விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகில் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்தராஜ் அவர்கள் மற்றொரு நகைச்சிய மன்னனாக நடிக்க காத்துக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து என்னுடைய மாணவன் மணப்பாறையை சேர்ந்த PL பாலமுருகன் அவர்கள் மற்றொரு நகைச்சிய மன்னனாக நடிக்க காத்துக்கொண்டார். 120 கிலோ எடை. பின்னாடி சீட்டு தான் அவனுக்கு இருப்பிடம். உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டுக்கு பேரு போன பாலமேடு மண்ணின் மைந்தன் பாலமேடு பப்ளு பப்ளு அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை நாட்டிய தாரகை நடன சிங்காரிகள். இன்னைக்கு வர்ற 2 பிள்ளையும் சும்மா போடலை. நான் தேர்ச்சி பண்ணி தான் போட்டிருக்கேன். ஏன்னா பப்புன் டான்ஸ் முடிஞ்சோடனே கருப்பே வரும். அதுக்கப்புறம் இந்த கோடாங்கில பேய் வரட்டம் பயங்கரமாக இருக்கும். இந்த 2 பிள்ளைய பேய் ஆட்டத்துக்கு பேர் போனது. சரி, என் அன்பு சகோதரி பாசத்துக்குரிய அன்பு சகோதரி மணப்பாறையை சேர்ந்த சாந்தி அவர்கள் ஒரு நடன மங்கை. அதனை தொடர்ந்து என் அன்பு தங்கச்சி துர்கா அவர்கள் ஒரு நடன மங்கையாக நடிக்கிறார். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமுது. குரல் வளம் என்பது எல்லாத்துக்கும் இருக்க வேண்டும். அதே மாதிரி பாடுகின்ற பாடலில் மக்கள் எல்லாம் ரசிக்கும்படி குரல் அமையணும். நான் எத்தனையோ பெட்டிக்காரர்களை சந்தித்தேன். 21 வருஷமா நாடக உலகத்தில் நான் சந்திக்காத நடிகரே கிடையாது. ஆனால் நான் பார்த்து ஒரு குரலை ரசித்தேன் என்றால் என் அன்பு தம்பி சந்துரு தான். மெலோடி பாட்டு எல்லா பாட்டும் அவ்வளோ அழகா பாடுவேன். என் அன்பு தம்பி சந்துரு அவர்கள் ஹார்மோனியம் பின்பாட. சந்துரு அந்த வானத்தை போல மன்னம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தின்னவனே, இந்த வானத்தை போல மன்னம் படைத்த தின்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தின்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? இது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மன்னம் படைத்த மன்னவனே, மணி துளிய போல குணம் படைத்த மன்னவனே.
நாரு கள்ளங்கும் போது சேரு அது தெளியும் போது நீரு கடவுள் போட்ட கோடு அதை திருத்த போவதாரு இந்த புண்ணும் மாறிடுமா வேதனை தான் தீந்திடுமா இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு இது மண்டபம் பேரு அந்த வானத்தை போல மன்னம் படைத்த மன்னவனே பனி துளிய போல குணம் படைத்த மன்னவனே மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு இது மன்னவன் பேரு அந்த வானத்தை போல மன்னம் படைத்த மன்னவனே பனி துளிய போல குணம் படைத்த மன்னவனே. ஒரு வாட்டுக்கும் சம்பளம் செத்துச்சு வீட்டுக்கு போறியா? கிளம்புறே. அதை எப்போ பண்ணி இருப்பியே. மிருதங்க சக்கரவர்த்தி மிருங்கத்துவான் சந்துரு என்ற அருமுனை சக்கரவர்த்தி சொத்து மாடு வடத்தை விட்டு வெளியாயிருச்சு. கைதட்டலாம். சூப்பர், நீ பேர் வாங்கிட்ட தம்பி. சிவப்பு நீக்கிறோம். ஆனால் அவன் பின்னிருவேன். ஏன் தம்பியில் சித்தப்பு பையன். எங்கள் சித்தப்பு பெருங்கொண்ட ஒரு கொத்தனார் அத்தனை பேருமே எத்தனையோ வீடுகளுக்கு ஒளி தீபமாய் விளக்கு வைத்து வைக்கக்கூடிய கொத்தனார் வேலை செய்யக்கூடிய உறவுகள் எல்லாம் உயர்ந்தவர்களே வாழ்த்துக்கள். எங்கள் சித்தப்பா அப்படிதான் ஆமணியான்ட்டுவே அங்கிட்டு போய் வைவேன். ஏன்னா அன்பு தம்பி படித்த வாத்தியார் யார்? அவர் தான் உலக பேரான அரசகுல மண்ணின் மைந்த அன்பு சித்தப்பு டிவி ஜெயம். அவருடைய மாணவர் தான் நாடக உலகத்திலே அதிக மிருதங்க சக்கரவர்த்தி. நான் டிவி சேஞ்சத்தப்பா சிசிங்க தான். அதில் வந்து இங்கே யாருக்குமே தெரியாது. செய்யமுட்டாங்களே அவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆனால் என் தம்பி பிறந்த ஊர் எந்த ஊர்? விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தோப்பூர். மண்ணின் மைந்தன் பல விருதுகளை வாங்குவான். அதற்காகத்தான் அவன் பெயர் மருது. தோப்பூர் மருது அவர்கள் மிருதத்தை இசைப்பார்கள். சூப்பர். மாடு வெளியேறிச்சு. லாஸ்ட் 2 நிமிஷத்தில் வெளியேறிச்சு. ஏன் இந்த அடி அடிக்கிறேன்? இந்த இளைஞன் உங்கள் மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு. காரணம் கல்யாணம் ஆகலை.
கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா 2 தட்டில் போதும்னே அப்படின்னு பொண்டாட்டிட்ட வீடியோ கால் போயிருப்பேன். வாழ்த்துக்கள் ப்ரோ, இன்னும் 16 கட்டை அடிங்க, இல்லை அங்கிட்டு போய் கூட அடிச்சு விட்டு வாங்க. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி. வண்டி மாட்டு பந்தயத்திலே எத்தனையோ பேர் வாங்கியிருக்காங்க. ஆனால் என்னுடைய ரசிகர் ஒருத்தர் இருக்கார், கோட்டையூர் கணேசன். கோட்டையூர் கணேசன் நீங்கள் எல்லோரும் நினைக்கிறீங்க இரு தம்பி, கோட்டையூர் கணேசன் இருக்குல்ல, அது இந்த அளவுக்கு வண்டி பார்த்த காரணம் மிகப்பெரிய உதவி செஞ்சது யாருன்னா இவன் இல்லாமல் அவர் இல்லை. கைதட்டலாம். அந்த மாட்டுக்கு பூரா இவன் ஜானி இல்லாட்டா மாடு இதாயிரும். இவன் தான் ஜானி அல்றவன். அன்னைக்கு வெதரில் மேய்ச்சி பிடிச்சி முட்டே. என் அன்பு தம்பி, எத்தனையோ பேர் வைத்திருக்கலாம். உங்கள் தாய் தகப்பன் ஏன் இந்த பேரை யோசித்து வைத்தார்கள்? மணிவேல் என்று. மணிக்கு ஒரு அடி அடிப்பான். இவன் பிறந்த குடும்பம் போர் போடுற குடும்பம். மணிக்கு ஒரு கிருன்னு கருது வண்டி ஓனர் மங்கி. எனது அன்பு தம்பி, புத்தனத்தம் அருகே உள்ள புத்தனத்தை சேர்ந்த மணிவேல் அவர்கள் ஆல்ரவுண்டே செய்வார்கள். அங்கே தம்பி கொஞ்சம் இருங்க தம்பி, நீங்க வாங்க தம்பி. பேர் சொல்லுங்க. அகதீஸ்வரன். அகதீஸ்வரன் அருண். எவ்வளோ கொடுத்திய? தம்பி 100 ஓவாயை கொடுத்துட்டு 501. கழுவி நைட்டு திருடனா இருக்காண்டா. இப்போ நான் சொல்கிறேன், என் தம்பி கொடுத்தது 2001 ரூபாய் நன்கொடை. என் வருங்காலத்தில் மிகப்பெரிய ஒரு ரியல் எஸ்டேட் ஓனராக வருவான்டா. பரியவைய சிவகுமார், உனக்கு டப்பு கொடுப்பேன். 3 லட்ச ரூபா ஏக்கரை 30 லட்சம் வேண்டாமே. வாழ்த்துக்கள். உண்மையிலே என் தம்பி மணிவேலு இவ்வளோ தூரம் அடித்தால தொங்காசல் ஒல்லி அவன் வாவோடு மட்டும்தான். வாவோடு பயலு. என் தம்பிகள்லாம் திண்டுக்கல்ல இருந்து இந்த ஊருக்கு இந்த கரகத்துக்கு வாசிக்க வந்தீங்க சாமிக்கா. என்னப்பா வாழ்த்துக்கள். தப்பாட்ட கலை. இவன் என் தாயமங்கலம் முத்துமாரி கோயிலில் தீச்சட்டி எடுக்கிறாங்கல்ல, அங்கே வாசிக்கிறாங்கல்ல, அதெல்லாம் யார் கான்ட்ராக்டுன்ற? வெந்தேன் மொத்த கான்ட்ராக்டு. ஒரு ஊரில் அப்படித்தான் சட்டி எடுக்கணும் மொட்டையாக சொல்லி ஊருக்கு அட்வான்ஸ் போட்டு விட்டாங்க. ஜிபே 1000 ரூபா. இவன் போகும்போதே மேல் வலிச்சிருக்கு, நிறைய போதையில் இறங்கியிருக்கேன். கட்டையோட இறங்கி அடிச்சிருக்கேன். நக்க 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 2 கிலோமீட்டர் போய் பார்த்துருக்கேன். அது தீச்சட்டி கிடையாது, ஒரு கிளவி வயக்காட்டுக்கு தூக்குச்சட்டில் சோறு கொண்டு இருக்கு, அதுக்கு அடிச்சு போயிருக்கேன். வாழ்த்துக்கள். அப்படி பேரானேன். டேய் இந்த கட்டை எடுத்துக்கிடா. என் தம்பிகள் திண்டுக்கல்லேருந்து வந்த தம்பிகளுக்கு இவன் டப்பு கொடுப்பானா? தம்பி இதே செங்க கோயிலில் கரை எடுத்துகிட்டு போகிறாங்க. திண்டுக்கல்லேருந்து வந்த என் தம்பியெல்லாம் சிங்கப்பூர் போயிட்டாங்க ப்ரோக்ராமுக்கு. அவங்க போயிட்டாங்க, உன்னை ஒத்தால விட்டுட்டு போயிட்டாங்க. நீ வாசிக்கணும். ஆனால் ஊரில் எங்கள் அண்ணன் தம்பி ஊரம் சொல்கிறாங்க, நீ ஒரு ஆள் 10 ஆள் அடி அடிச்சேன்னா 1 லட்ச ரூபா வாங்கிக்குவான். 1 லட்ச ரூபா பொம்பளை ஊரம் வரிசையை நிற்கிது, கரை நிற்கிது. அட்ரா 1 லட்ச ரூபாடா. சொன்னா ஒன்னேச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்க. எவ்வளோக்கு வாச்சிய? 1 லட்ச ரூபா. 1 லட்ச ரூபாய் கட்டவே நொறுக்கிட்டானே. பின்றேன் தம் சிவமணிக்கு டப்பு கொடுப்படா. 2020 கிரிக்கெட்டில் போய் அடி. இப்போ ஒரு சின்ன விஷயம். எங்கள் ஊர் சொந்த ஊர். மொத்தமே கரகமே 3 தான் இருக்கிறது. 5 வீடு தானே. 3 கரகம்
வெறும் 3000 தான் தருவேன். கணேஷ் போயில ஓன் செலவு அது கூட இல்லைன்னா இங்கே சும்மா தம்பி 3000 தான். கரகம் அங்கே தான் 1/2 கிலோமீட்டரில் செலுத்தணும். என்ன வாசிங்க? நைஸாக கொடுக்குறேன் பாருங்க. அந்த கரகம் போய் சேராது. திருப்பி 3 ஒம்பளையும் பயந்துக்கிட்டு வீட்டிலே கொண்டு வச்சுருங்க கரகத்தை. தம்பிங்க வாங்க, மாப்பிள்ளை வாங்க போ. என் மாப்பிள்ளை கரகம் எடுக்கிறாரு. நம்மளோட டெய்லி நாடகத்துக்கு வந்து உன் ஜாமான் சட்டெலாம் ஏற்றி உனக்கு டீலாம் வாங்கி தருவாப்புல. யாருமே இல்லை. அவன் சாமியாக வரும். இது அவன் ஒரு ஆள் கரகம் எடுக்கிறேன். நம்ம எல்லாருமே போகிற ஆளுங்க அவனுக்கு 1000-2000 கையில் கொடுக்கணும். அப்போ தான் கொட்டகைக்காரனுக்கே காசு கொடுப்பேன். பாவம் ஏழை ப்ளீஸ். ஆமாம், நீங்கள் மோடி வேற இல்லை. ஏழை முண்டை உளுந்த வடைக்கு காளையார் கோயிலில் போய் மாட்டுக்கிட்ட விழுந்தேன் சாணியில். சரி சரி ஆமாம். ஏழை கரகத்தை தூக்குங்க. கரகம் மாதிரி நெல்லு. இது என்ன முண்டை புடதி வழி மாதிரி நிற்கிற? கரக மாதிரி கரகம் இருங்க. கரகம் வரட்டும். இது கோயில் முண்டை. ஊர் எல்லையிலேருந்து வா. கரகம் சாமி ஆடுற மாதிரி வாசிங்க. ஏலப்பா கரகம் எடுத்து வரல. ஐயாவுக்கு நீர்மாலை எடுத்து வர்றேன். ஏலே கரகம் எடுத்து இன்னைக்கு வந்துட்டு என்னடா விட்டு விட்டு கரண்ட் போனது மாதிரி ஆடுறேன். கரகம் கிடையாது முண்டை. அது இல்லாமம்மா இழுத்து பிடிச்சிக்கிச்சோம்மா காலு. என்னப்பா கால் இழுத்து பிடிச்சிக்கிச்சோம்மா. அதே நொண்டிச்சாமி இறங்கிருச்சு. போங்க போ. அருமை. உண்மையிலே வாசி. அவனுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. சூப்பர். சிறந்த முறையிலே இன்னைக்கு அத்தனை உறவுகளும் ஒரு தாள கலைஞனை வாழ்த்துக்கிட்டு இருக்கு. காரணம் என்னுடைய மாப்பிள்ளனுடைய திறமை தான். வாங்க போ. சதீஷ் அவர்கள் சீன் தாளம். சூப்பர். செஞ்சு எங்கே போக்கு செஞ்சாவை காணா? ஏன் காலையில் போய் அடை வச்சுட்டு வாவேன். வெண்ணமனே இப்போதான் பெருமையாக சொல்கிறேன். அங்கே வச்சுட்டு வரேன். அங்கே வைக்கக்கூடாது. இப்போ செம்மண்ணில் மம்பட்டியை வச்சு அதை புதைச்சி போடுங்க. கரெக்டாக இருக்கணும். ஏன்னா உங்கள் பெருமை யாருக்குமே தெரியாது. தம்பியில் பூரா இன்னைக்கு சதீஷ் தாள கலைஞர்னா உலகத்துக்கு பூரா தெரிய வச்சது ஆமாம் நீங்கள் தான். ஆமாம் அதெல்லாம் சொல்லக்கூடாது. அங்கிட்டு போய் நேற்றுலாம் ரொம்ப நோத்தான வச்சுருக்க. அந்த ஆள் ஓட்டுக்கிட்டு என்னை அன்னைக்கு அடிக்கிறான்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு சாச்சி மணிவேலு ஆமான்னு சொல்கிறான். ஆமாம் பிடிச்சி சூம்பு அவன் உன்னை போட்டு விட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் பாட்டு பாடும்போது நான் பின்னாடி வரணுமாம்மா? பின்னாடியே வர்றதுக்கு நான் என்ன பாண்டியூரில் கடை வெட்ட போகிறேன். பாட்டு பாடும்போது இப்போ இந்த இருக்குல்ல இப்போ என்ன போய் இப்படி இருக்குது வர வர மிளகா பழத்தை கருக்குனது மாதிரி அது மாதிரி போடணும். கரெக்டாக போடுறீங்களா? சரிங்க அம்மா. நீங்கள் பாடுங்க அம்மா, நல்லா பாடுங்க. பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே. ஆமாம் இடம் நொப்ப முண்டை. இந்த பாட்டில் நோம மயத்தில் வரும். தாளை மட்டும் போடுங்க. நீங்கள் ஒன்றும் மயத்தை புடுங்க வேணாம். ஆமாம் நோமன்னு. ஆமாம் அந்த பாட்டுக்கு அதாம்மா வரும். மாப்பிள்ள குனியை வச்சுக்கிட்டு ரிவர்ஸ் அடி கொண்டே வரும். அப்புறம் சரி விடுங்க அம்மா. என்ன சொன்னமோ அதை மட்டும் செய்யுங்க. போ என்ன போ லூசுப்படாதீங்க. அவர் நான் வச்சு 10 பேர்த்த சிரிக்க வைக்கிறாரு. வாழ்த்துக்களை போ. அப்போ அசிங்கப்படுத்தாதிய. வந்திருக்க எல்லாருமே சொந்தக்காரங்க. ஓ அப்படியாங்க அம்மா, சொல்லவே இல்லை. பூரா சொந்தக்காரங்கடா எல்லாம். இங்கே இருக்க ஊராமே நிற்கிறா அவர். அதெல்லாம் பெரியப்பாம்மா இங்கே செவரொட்டிக்கு அடிச்சுக்கலாம். பெரிய சஞ்சு சாம்சன் பேட்டிங்க இறங்க போறாரு. ஆயின்றாரு முண்டை. உனக்கு என்ன வேலை கொடுத்தானோ அதை செய்யடா. சரி கோவப்படாதீங்கம்மா. கோவப்படா பிபி வரும். 1000 கண்கள் உடையவளே ஆலயத்தின் தலைமகளே. மகமைன்னு வருமாம்மா. பாட்டை மாத்துறீங்க. என்ன மேனே பாட்டுக்கு போடுறா. ஐயோ சாமி குத்தமா பாட்டை மாத்தாதீங்க. ஆமா பாட்டு இல்ல இல்ல வாசிக்க அதுக்கு தாளம் போடணும்.
என்ன மாமன்றேன் என்னடான்றேன்? உன்னெல்லாம் மனுஷன் வந்த மதியா என்ன சொல்லணும்டா டேய் போடா. அந்த வேலைக்கு செட் ஆக மாட்டேன். அப்படியா 3 மணிக்கு சம்பளம் எவன்ட்ட வாங்குவேன்? அப்போ மட்டும் வந்து வண்டி டயரை நக்குற. அப்போ இந்த பாட்டு வந்து முறைப்படி பாட போகிறேன். சங்கமா படம். ஆமாம் சங்கு. உட்காந்துக்கிட்டு என்ன முண்டை பேனா வாக்குற? நீங்கள் எப்போதான் பாடுவீங்க? கரெக்டாக போடணும். ஆடாத கண்டா ஆடலுன்ட்டான் தங்கப்பா வணக்கமுங்கோ. அம்மா போத்தீசு பொம்மை அப்போ மாப்பிள்ள நான் உண்மையிலே அரைஞ்சு வருவேன். லூசு பையன் நான் பாடுறேன்ல இப்போ. அப்போ இந்தா இதை சொல்லி அப்படியே வாசல் நேரம் போயிருப்பேன்ல. இல்லை உண்மையில் லூஸாடா? இல்லை நான் லூஸா? கரெக்டாக போடுறேன். அப்போ பாடுங்க அம்மா. பருத்தி எடுக்கையிலே என்ன பல நாளா பார்த்த மச்சான். ஆமாம் மச்சான். சத்தம் அடிச்சு கொண்டே வருவேன். ஆனால் மாமா எல்லாம் 2 தெரியுது மாமா. என்னதே 2 தெரியுது தம்பி? இதை காமிப்பா. எதனே சுதிய கரெக்டாக போடுப்பா. அப்போ அப்போ கரெக்டாக பண்ண பார்த்த ஞாபகம் இல்லையோ. ஐஸ் பால் ஐஸ் கிரேப் மேங்கோ சாகப்பர் ஐஸ் ஐஸ். ஏய் சின்ன பிள்ளை இருக்க வீடு அங்கிட்டு போயா. கிரேப் மேங்கோ. அப்போ அப்போ ரேசரிசி போதும் உளுந்து ஆட்டுங்க போடா. தாளம் போட சொன்னா என்னமோ